அதிமுகவில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அனைத்தும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக இருப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அவசரமாக காலை 10:30 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். இதில் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராகத்தான் தற்பொழுது ஆதரவாளர்கள் செயல்பட்டதால் திடீர் திருப்பமாக செங்கோட்டையின் தலைமை இருக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியிருப்பதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஜூன் 4ஆம் தேதி அதிமுகவில் மிக முக்கியமாக மாற்றம் ஏற்படுமா? வெற்றியடைந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும். அதுவே அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் தோல்வியை தழுவினால் நிச்சயமாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி மட்டுமல்ல, அதிமுகவின் உள்ள அனைத்து பதவிகளிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒருபோதும் அதிமுக வெல்லாது. 35 தொகுதிகளில் கூட்டணி போக 35 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை இழக்கும் என்ற கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பின்னால் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் நான் அதிமுகவிலிருந்து விலகுவதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறானது என்றும் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்வதாக தற்பொழுது கூறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பதவிற்குத்தான் தற்பொழுது ஸ்கெட்ச் போடுகிறாரா செங்கோட்டையன் என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. அவசரமாக கேரளாவில் இருந்து வந்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் முக்கிய பதவிகளில் பதவி வகித்த நிலையிலும் தற்பொழுது வரை நிர்வாகிகளை பற்றியான எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழு பொறுப்புகளையும் நிர்வாகிகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தலைமையின் மீது விசுவாசம் இல்லாமல் நிர்வாகிகள் செயல்பட்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது அதிமுகவின் செயல்பாட்டின் முழு இழப்பையும் நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் பேசியிருந்ததும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிப்பாரா அல்லது அதிமுகவில் மாற்றம் ஏற்படுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கருத்து கணிப்புகள் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்துவிட்டு தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் 32 தொகுதிகளுக்கு வெற்றியடைந்தால் மட்டும்தான் பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்றால் அந்த பதவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் சிறப்பாக இருப்பாரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.